செப்டம்பர் 12, 1997 உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ராபரி நடந்தது. அந்த ராபரியில மொத்தம் கொள்ளையடிச்ச பணம் எவ்வளவு அப்படின்னா $18.9 மில்லியன். அதே 2020 வருஷத்துல அதோட மதிப்பு என்னன்னா $30.5 மில்லியன். இந்திய மதிப்புல அதோட மதிப்பு என்னன்னா 227 கோடியே 18,68,750 ரூபாய். இதை விட இந்த கொள்ளையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மொத்த பணத்தையும் அவங்க பணமா தான் கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுவும் வெறும் 30 நிமிஷத்துல. அப்படி இவங்க இந்த பணத்தை எப்படிதான் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னா, நான் உங்க சூர்யா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மிஸ்ட்ரி டைம்ஸ். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொள்ளை நடந்தது டன்பர் ஆர்மர்னு சொல்லப்படுற இடம். டன்பர் ஆர்மர்னா என்னன்னா, இது ஒரு ஆர்மர் கார்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்றதான கம்பெனி. அது மட்டும் இல்லாம பேங்க்ல இருக்க எல்லா பணத்தையும் ஏடிஎம்ல ஃபில் பண்ற கேஷ் மேனேஜ்மெண்ட் ஒர்க்லாம் இவங்க தான் எடுத்து செய்வாங்க. இதுக்காக பணத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவே ஒரு பெரிய வால்ட்டே இவங்க கிட்ட இருக்கு. இப்போ இந்த வால்ட்ல செக்யூரிட்டி மேனேஜரா ஒர்க் பண்றவர் தான் ஆலன் பேஸ். இவரு தான் இந்த வால்ட்ல செக்யூரிட்டிக்கு இன்சார்ஜ். அது மட்டும் இல்லாம எப்பவுமே இவரை சுத்தி இருக்கிறவங்கள இவரு பிராங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இது அவரோட ஹாபியாவே இருந்துட்டு வந்திருக்கு. சோ சுத்தி இருக்கிறவங்களாம் இவர் ஒரு ஃபன்னியான ஆளா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இவர் ஒரு மாஸ்டர் மைண்ட்னு அப்ப அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. இவரு தான் அந்த வால்ட்டோட செக்யூரிட்டி இன்சார்ஜுங்கிறதுனால இந்த இடத்த சுத்தி எல்லா பக்கமும் போட்டோ எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற செக்யூரிட்டி கேமரால இருக்க பிளைண்ட் ஸ்பாட்டையும் அதோட ரொட்டேஷன் டைமிங்கையும் ரொம்ப ஈஸியாவே தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. சோ எந்த நேரத்துல எந்த பக்கம் கேமரா இருக்கும், அது எவ்வளவு நேரத்துக்கு அந்த இடத்துல வியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மொத்த விஷயமும் அவரோட ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காரு. இப்போ இந்த வால்ட்டை அவரால் தனியா கொள்ளையடிக்க முடியாதுங்கிறதுனால இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேரை கூட சேர்த்துக்கிறாரு. சோ இப்படியெல்லாம் பிளான் பக்காவா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆலன் பேச அந்த வால்ட்ல இருந்து திடீர்னு டெர்மினேட் பண்ணிடுறாங்க. அது ஏன்னா அவர் அந்த கம்பெனில அங்க இருந்த ஒரு ட்ரக்கோட ஹெட்லைட் ரிமூவ் பண்ணிட்டு ஒருத்தரை பயங்கரமா பிராங்க் பண்ணிருக்காரு. சோ அது தெரிஞ்சு இவரை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அவரை டெர்மினேட் பண்ணது ஒரு ஃப்ரைடே. சேம் அதே ஃப்ரைடே நைட் தான் அவங்க இந்த வால்ட்டை கொள்ளையடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அவர் டெர்மினேட் ஆனதை பத்தி கவலையே படல. ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா பிளானையும் அவங்க கையிலேயே வச்சிருக்காங்க. சோ அவங்க நினைச்சபடி அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 12, 1997 நைட் நம்ம ஏலனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அவங்க அங்க பிளான் பண்ணபடியே கன்ஸ் அப்புறம் முகமூடி இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பக்கமா கொள்ளையடிக்கிற மாதிரி ரெடியாகி ஒரு யூஹால் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு டன்பரோட பார்க்கிங் ஏரியாவுக்கு போறாங்க. பட் அவங்க வண்டியை நிறுத்த போறதுக்கு பக்கத்திலேயே ஒரு சர்வேலன்ஸ் கேமரா இருக்கு. நம்ம ஏலன் ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு காரை நிறுத்தி வச்சிருக்காரு. ஸோ கொண்டு போன ட்ரக் அந்த கார் பின்னாடி நல்லா மறைஞ்சிருக்கு. ஸோ செக்யூரிட்டி கார்டால கேமரால அந்த காரை பார்க்கவே முடியல. இப்போ ஆலனும் அவங்க ஆட்களும் சேர்ந்து உள்ள போறாங்க. ஆலன் சைட் டோரை ஈஸியா ஓபன் பண்ணி உள்ள போயிடுறாரு. இவங்க கரெக்டா உள்ள போறப்போ டைம் 12:30 AM. இவங்க ஏன் இந்த நேரத்தை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, யூசுவலா ஃப்ரைடேல தான் பணம் அதிகமா உள்ளேயும் வெளியும் போய்கிட்டு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வால்ட் ஓபன்லயே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம 12:30 AMங்கிறது அங்க இருக்கிற கார்ட்ஸ்க்கெல்லாம் லஞ்ச் டைம். ஸோ அவங்க யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல உள்ள பூந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் கண்ணை காட்டி மிரட்டி அவங்க கை கால்லாம் கட்டி அவங்க வாயை டேப் போட்டு ஒட்டி அவங்க எல்லாத்தையும் கட்டி போடுறாங்க. அப்புறம் சர்வேலன்ஸ் கேமரா கண்ணுல இருந்து படாம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழையிறாங்க. இப்போ அவங்க நேரா வால்ட்டுக்குள்ள போறாங்க. அங்க இவங்க நினைச்ச மாதிரியே வால்ட் ஓபன்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஏகப்பட்ட பணம் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. பட் அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில சீரியல் நம்பர்ஸும் இருக்கு. ஆனா நம்ம ஏலனுக்கு எந்த சீரியல் நம்பர் பேக்லலாம் பணம் அதிகமா இருக்கும், அதுல எந்த பேக்லலாம் மணியோட சீரியல் நம்பர்ஸ் மிஸ்மேட்சா இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரியும். ஸோ அந்த பேக்ஸா பார்த்து கொள்ளையடிக்கிறாங்க. வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ள $18.9 மில்லியன் அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. அவங்க வந்த யூஹால் ட்ரக்லயே ஏறி திரும்பவும் பார்ட்டிக்கே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிளம்புறப்போ சர்வேலன்ஸ் கேமரா ரெக்கார்ட் ஆகிற ஹார்ட் டிஸ்க் அப்புறம் அதோட பேக்கப் எல்லாத்தையுமே ஆலன் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்துடுறாரு. ஸோ இப்ப ஜஸ்ட் 30 மினிட்ஸ்ல $18.9 மில்லியன் கொள்ளையடிச்சிட்டு அவங்க எந்த விதமான க்ளூவையும் விடாம அங்கிருந்து தப்பிச்சிட்டாங்க.
ஸோ இவ்வளோ பணம் அவங்களுக்கு கைக்கு வந்ததும் யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க, அவங்க பணத்தை இஷ்டத்துக்கு செலவு செய்வாங்க. என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இவங்க அப்படி இல்லை. முதல்ல கொண்டு வந்த பணத்தெல்லாம் ஒரு இடத்துல பத்திரமா பதுக்குறாங்க. அதிலிருந்து வெறும் 0.1% மட்டும் எடுத்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறாங்க. அடுத்த நாள் போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளோ அமௌண்ட் காணும்னு செக் பண்ணுறாங்க. அது $18.9 மில்லியன் தெரிய வருது. ஸோ இது ரொம்ப சீரியஸான கேஸ்னு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இந்த கேஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு வீடியோ டேப் கூட அங்க இல்ல. பிகாஸ் பேக்கப் கூட நம்ம ஏலன் எடுத்துட்டு வந்துட்டாரு. அதனால ஒரு க்ளூ கூட இவங்களுக்கு கிடைக்கல. எவ்வளோ பெரிய திருடனும் ஒரு விஷயத்துல மாட்டுவாங்கிற மாதிரி போலீஸ் பார்க்கிங் ஹாலில் செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு யூஹால் ட்ரக்கோட லென்ஸ் கிடக்குது. ஸோ இந்த ராபரியில ஒரு யூஹால் ட்ரக் தான் சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. பட் சம்பவம் நடந்த நேரத்தில் ஏகப்பட்ட யூஹால் ட்ரக்ஸ் ரன்னிங்ல இருந்ததால அவங்களுக்கு எந்த யூஹாலா இருக்குன்னு ஒரு எண்ணமும் தெரியல. ஸோ ஒரு பக்கம் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறப்பயே அந்த டன்பர்ல இருக்க ஒர்க்கர் மேல போலீஸ்க்கு சந்தேகம் வருது. ஏன்னா இவ்வளவு கிளியரா ஒரு க்ளூ கூட விடாம கேமரா பேக்கப் கொண்டு எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னா அவன் உள்ள இருக்க ஆளா தான் இருக்கணும்னு அவங்க கெஸ் பண்றாங்க. சோ அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சேம் டைம் சம்பவம் நடந்த அன்னைக்கு தான் ஏலன் டெர்மினேட் ஆயிருக்கிற விஷயத்தையே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அவர் மேல இவங்களுக்கு சந்தேகம் அதிகமாகுது. சோ ஏலனை க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. பட் அவரு ரொம்ப கேஷுவலா தான் இருக்காரு. எந்த விதமான பெரிய பணமும் செலவு பண்ணல. அவரோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுத்து பாக்குறப்பதான் தெரியுது அவருக்கு அக்கௌண்டே இல்லைன்னு. சோ கடைசியா சம்பவம் நடந்த அன்னைக்கு இவர் பேர்ல ஏதாவது யூஹால் ட்ரக் இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு செக் பண்றாங்க. அந்த மாதிரியும் எந்த டீடைல்ஸும் இல்ல. சோ போலீஸ் இவரை பெருசா கண்டுக்காம விட்டுறாங்க. போலீஸ் அந்த ராபர்ஸை பத்தி துப்பு கொடுக்கறவங்களுக்கு $1,25,000 கொடுக்கறதா ரிவார்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. பட் எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ இந்த கேஸ்க்காக எடுக்கப்பட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயிட்டே வருது. கடைசியா கொள்ளையடிச்சு 6 மாதங்கள் கழிச்சு அவங்க கொள்ளையடிச்ச எல்லா பணத்தையும் ஏலன் எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்கறாரு. எல்லாத்தையும் ஒட்டுக்கா செலவு பண்ணாம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றாரு. அதையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் செலவு பண்ண சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்றாங்க. சோ கொஞ்சமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கார் லேண்ட்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு நாள் ஏலனோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அந்த கேஷ்ல இருக்க டன்பர் கேஷ் ராப்பரை ரிமூவ் பண்ணாம கொடுக்கறாரு. சோ அந்த ஏஜென்ட் சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஸோ போலீஸ் அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது அவன் ரொம்ப பயந்தவங்கிறனால அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இப்போ நம்ம ஏலனையும் சேர்த்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து $7 மில்லியன் பணமாவும் அப்புறம் ப்ராப்பர்ட்டியாவும் மீட்கிறாங்க. மொத்த $10 மில்லியன் கேஷினோலையும் லாஸ் வேகஸ்லயும் விட்டுட்டேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கொள்ளையில ஈடுபட்ட 4 பேருக்கு 7 வருஷம் ஜெயிலும், இன்னொருத்தருக்கு 12 வருஷம் ஜெயிலும், நம்ம மாஸ்டர் மைண்டான ஏலனுக்கு 24 வருஷம் ஜெயிலும் தண்டனையா கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 1, 2020 ஏலன் ஜெயில இருந்து வெளியே வந்துடுறாரு. பட் சில போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அவங்க செலவு பண்ணதா சொன்ன அந்த $10 மில்லியன் அவங்க எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. சோ வியூவர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பணம் என்ன ஆயிருக்கும்? அந்த பணத்தை மறுபடியும் நம்ம ஏலன் மீட்டெடுப்பாரா? அவர் எடுப்பாரா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் உங்களை இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பாய்.